யார் அந்த சார் என கேள்வி எழுப்புவோர் ஆதாரம் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொண்டு போய் கொடுங்கள். மாணவி தொடர்பான விஷயத்தில் மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க ஆதாரம் இருந்தா. அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணியம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் உறுதியாக திமுக-காரர் அல்ல. ஞானசேகரன் திமுக பிரமுகர் என்ற குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும், உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது அன்றைய முதல்வராக இருந்த சார் ஆட்சியில்தான். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தன்னாலும் 100 சார் கேள்விகளை கேட்க முடியும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேச பேச்சு. இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. முதலமைச்சரை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் பொறுப்பை தட்டி கழிக்கிறது திமுக அரசு. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய நிக் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் என்ற அந்த நிறுவனத்தின் மீது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பொறுப்பை தட்டி கழிக்கின்றார்கள். எஃப்ஐஆர் என்பது ஒரு காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே தான் அது இருக்கும். அது எப்படி வெளியானது, ஏன் வெளியானது? இப்போது அரசு கோப்புகள் எல்லாம் இது போன்று வெளியிட்டு விட்டு இது டெக்னிக்கல் எரர் என்று சொல்லி இந்த அரசு தப்பித்துக் கொள்ளலாமா? பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்காமல் இழுத்தடிக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிதான் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய திமுக தோழமை கட்சிகள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் குறித்து முதலமைச்சர் உடனடியாக வாய் திறக்காதது ஏன்? கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி.
3 முறை குண்டர் சட்டத்தில் கைதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என அதிமுக கேள்வி. அதிமுக ஆட்சியில்தான் அவர் மீது வழக்கு பதியப்பட்டதை தவிர திமுக ஆட்சி காலத்தில் வழக்குகள் இல்லை என அமைச்சர் ரகுபதி பதில். டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறாமல் பாலியல் சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இபிஎஸ்ஐ மறைமுகமாக சாடி பேசிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு. அவையில் இல்லாத இபிஎஸ் குறித்து தேவையின்றி பேசுவதாக கூறி கண்டனம். பாலியல் வன்கொடுமை பற்றிய எஃப்ஐஆர் தொழில்நுட்ப கோளாறால் வெளிவந்தது என்பதை ஏற்க முடியாது. தேசிய தகவல் மையத்தை விசாரணை வளையத்தில் கொண்டுவர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. யார் அந்த சார் என கேட்டு சமூக வலைதளங்களில் திமுக அதிமுக மோதல். அண்ணா பல்கலை மற்றும் அண்ணா நகர் சம்பவங்களை சுட்டிக்காட்டி மாறி மாறி பதிவு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் குறித்து கமலாலயத்தில் பாஜக மையக்குழு ஆலோசனை. அண்ணாமலை, எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று விவாதம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதலமைச்சர் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரோ என சந்தேகம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வலியுறுத்தல். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம். சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது. சட்டப்பேரவைக்கு பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என ஆளுநர் முயன்றதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. ஆளுநரின் செயலை கண்டித்து நெருக்கடியிலிருந்து பேரவையை மீட்டது முதலமைச்சர்தான் எனவும் பேச்சு. அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. அவை விதிகளை மீறி பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் முழக்கமிட்டதாலேயே ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறினார். ஆளுநரை முற்றுகையிட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. பேரவைத் தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழும்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் ஆளுநர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கிறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. சபாநாயகரின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு. அப்பாவு பேச்சை வாபஸ் பெற கோரி அமளி கூச்சல். ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். இல்ல உட்காருங்க. என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? ஆளுநர் உரையின் போது சட்டப்பேரவைக்குள் பதாகைகளை ஏந்தி அதிமுக முழக்கமிட்டதை உரிமை குழுவுக்கு அனுப்பிய சபாநாயகர் அப்பாவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உரிமை மீறல் விசாரணை வாபஸ். அவர்கள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால்
இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. தமிழகத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதத்திற்குள் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிடவே மாட்டோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் யார் அந்த சார் என பைக்குகளில் ஸ்டிக்கர் ஒட்டிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்தை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். திமுகவினரை போராட அனுமதித்துவிட்டு வழக்கு மட்டும் பதிவதும், பாமகவினரை போராட விடாமல் சிறை வைப்பதும் தான் காவல்துறை நீதியா? திமுக அரசும் காவல்துறையும் நடத்தும் நாடகங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. கடைசி நேரத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டால் என்ன அர்த்தம் என காவல்துறைக்கு கேள்வி. புதிய தமிழகம் பேரணிக்கு முந்தைய நாள் அனுமதி மறுத்தது ஏன் என பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்றத்தில் உரையை படிக்காமலேயே வெளியேறிய ஆளுநருக்கு சீமான் ஆதரவு. பொய்களை படிக்க வேண்டாம் என்பதால் சென்றிருப்பார் என பேச்சு. அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டு, இப்போ இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் நினைச்சிருப்போம். அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அறிக்கை சமர்ப்பித்த வருவாய்த்துறையினர். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஞானசேகரின் வீட்டை அளவிட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் அதிரடி நீக்கம். கட்சியின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் நீக்கினார் EPS. சென்னை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி சஸ்பெண்ட். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட புகாரில் கைதான நிலையில் நடவடிக்கை. மதுரை திண்டுக்கல் சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு. 3 மாதத்தில் உரிய முடிவு எடுக்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவு. சென்னையில் ரவுடி நாகேந்திரன் தரப்பு பெண் ரவுடி இல்லாமல்லி தரப்பினருக்கும் இடையே ஏற்படவிருந்த மோதலை தடுத்து நிறுத்திய போலீசார். ரகசிய தகவலை அடுத்து அதிரடியாக சென்று 6 ரவுடிகள் கைது, 51 பட்டாக்கத்திகள் பறிமுதல். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கு. குற்ற செயலுக்கு மூளையாக செயல்பட்ட சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய் தலைமறைவு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீ அணைப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே 75 வயது முதியவரை எட்டி உதைத்து அரிவாளால் வெட்ட முயற்சி.
ஓட்டு பேர் நாங்களாம் யாரு நடிச்சா சொல்றா ஐயோ இன்னும் ஒருத்தருமே பார்க்க மாட்டீங்களா வர்ற சாவடா அவனுக்கு தெரியாதா ஊர் எந்த சாவடா தான் வெயிட்டு என்ன பண்ணுவ சரிக்கு சமமாக வேட்டி கட்டி இருந்ததாக கூறி சாதியை குறிப்பிட்டு பேசியதாக புகார். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவிலான குழு அமைக்காதது ஏன்? மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கேரளாவின் மலப்புரம் திருவூரில் பள்ளிவாசல் நேற்று நிகழ்வில் அதிர்ச்சி. யானைக்கு மதம் பிடித்து சுழற்றி சுழற்றி ஒருவரை தூக்கி அடித்ததால் மக்கள் அலர். கேரளாவில் யானையால் தூக்கி வீசப்பட்டவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்ப்பு. உயிருக்கு அஞ்சி அலறியடித்து ஓடி விழுந்ததில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கஞ்சா கடத்தி சென்ற காரை 1 மணி நேர துரத்தலுக்கு பின் பிடித்த காவல்துறை. பல யூட்டர்ன்களை கடந்து கஞ்சா கடத்தல்காரர்களை மடக்கிய மகாராஷ்டிரா போலீசார். மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். திருவரங்கத்தில் முத்து அங்கி முத்து நேர்கிரிடம் அணிந்து அருள் பாலித்த நம் பெருமாள். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 9ஆம் நாளில் பரவசம். திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் மாஸ்க் அணிய அறிவுறுத்தல். HMPV வைரஸ் தொற்று காரணமாக మున్నెచ్చరికை நடவடிக்கை. అన్ని జాగ్రత్తలు తీసుకొని తిరుమలకి రావాల్సిందిగా కోరుతున్నాం. తిరుమలకి రావద్దు, ఎవరో రావద్దు అనే రూమర్స్ స్ప్రెడ్ చేస్తున్నారు కొంతమంది. అవన్నీ நானும் ரவுடிதான் காட்சிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதற்காக நயன்தாராவிடம் 10 கோடி இழப்பீடு கேட்டு தனுஷ் தொடர்ந்த வழக்கு. இறுதி விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ரஜினி நடித்துள்ள கூலி படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போக வாய்ப்பு என தகவல். சுதந்திர தினத்துக்கு முந்தைய நாள் வெளியிடுவது குறித்து படக்குழு ஆலோசனை. அஜித்தை இயக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விருப்பம். விரைவில் ஆசை நிறைவேறும் எனவும் கல்லூரி விழாவில் பேச்சு. எல்லா பெரிய ஸ்டார்ஸோடையும் அண்ணன் வந்து படங்கள் பண்ணிருக்கீங்க. எப்போ AK சாரோட படம் பண்ண போறீங்க? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். பட் இப்போ ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்லை, எல்லாரும் மாதிரியும் எனக்குமே AK சாரோட ஒர்க் பண்ணணும்னு பயங்கர ஆசை இருக்கு. ஸோ கூடி சீக்கிரத்தில் நடந்துரும்னு நினைக்கிறேன்.